இது 1980கள். கிராமங்களில் வாழ்க்கை எளிமைதான். ஆனால் சிந்தனைகள் இன்னும் கடினமாக இருந்த காலம். ஒரு சாதாரண குடும்பம். அப்பா, அம்மா, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஆண் பிள்ளைனா வாரிசு, எதிர்காலம், குடும்பத்தின் பெருமைன்னு நினைத்த காலம் அது. அவளுக்கும் ஆசை இருந்தது. புத்தகம் தூக்கணும், பள்ளி போகணும், கனவு காணணும். ஆனா பெண் பிள்ளைக்கு படிப்பு தேவையில்லைன்னு ஒரே வார்த்தையில அவளோட கனவு முடிந்தது. அம்மாவுக்கு தெரியும் படிப்பு எவ்வளவு முக்கியம்னு. ஆனா எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளுக்கும் உரிமை இல்ல. ஒரே வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பள்ளி, இன்னொரு பிள்ளைக்கு சமையலறை. பள்ளிவாசல் அவளுக்கு தெரிந்தது. ஆனா அந்த வாசல் அவளுக்காக திறக்கப்படவே இல்ல. ஸ்கூல் மணி அடிச்சது. ஆனா அது அவள அவைக்கல. வயசு கூட கூட வேலைதான் கூடிச்சு. ஆனா கனவுகள் அப்படியே நின்று போச்சு. காலம் யாருக்காகவும் நிற்கல. அவள் வளர்ந்தா. ஆனா அவளோட ஆசைகள் அந்த வயசுலயே மாட்டிக்கிச்சு. படிப்பே இல்லாம வாழ்க்கை முடிவு பண்ணப்பட்டது. அவளோட சம்மதத்தை யாரும் கேட்கல. இப்பவும் சில நேரம் அந்த பள்ளிய பார்த்தா அவள் மனசு அந்த சின்ன பெண்ணாவே மாறிடுது. ஆனா இன்றைக்கு காலம் மாறியிருக்கு. பெண் பிள்ளையும் பள்ளிவாசல தாண்டா. இப்போ காலம் மாறிடுச்சு. பெண் பிள்ளை படிக்க ஆரம்பிச்சுட்டா. அவளோட கனவுக்கும் சிறகுகள் முளைச்சிருக்கு. ஒரு காலத்துல பெண்ணுக்கு படிப்பு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்னிக்கே அதே பெண் மருத்துவரா, பொறியாளரா, உயிர்களை காப்பாத்துறா. சட்டம் கையில் இல்லைன்னு ஒரு காலம் ஒதுக்கப்பட்டவள் இன்னிக்கு அதே சட்டத்தை நியாயமா காக்கிறவளா நிக்கிறா. 1980களில் ஒரு பெண்ணுக்கு பள்ளிவாசல் மூடப்பட்டது. ஆனா இன்னிக்கு அவள்தான் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியா மாறியிருக்கா.